Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. ஸோ 13 இயர்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா? ஸோ கிளாத்திங்கில் வந்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க இந்த பிஸ்னஸ்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை. ஸோ ஈவன் என்னால் வந்து ஒரு டெனிம் கூட என்னால் பண்ண முடியும். ஈவன் ஃபார் சம் நோன் பிராண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தால் நாங்கள் வந்து யோசிக்கிறோம் இது நிஜமாவே அது குவாலிட்டிக்கு ஏற்ற காசு தானா அப்படின்லாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் நாங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அது டெக்னிக்கலி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு 100 கார்மெண்ட் தைக்கிறாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச டிஃபெக்ட்ஸை மட்டும்தான் அவங்க எடுத்து ஓரம் வைப்பாங்க. ஸோ என்னோட ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்து 299 ஸ்டார்ட் ஆகும். எந்த ஒரு விஷயம் சீப்பாக கிடைச்சாலும் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நாங்களே ஒரு அசம்ஷன் வச்சிருப்போம். இது வந்து ஒரு நல்ல கார்மெண்ட் தான் அப்படின்றது எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னால், ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரே மாதிரியான விஷயங்கள் எங்களோடதுல வந்து இருக்காது. ஒரு 290னா ரொம்ப ஈஸியாக தைச்சிடுற மாதிரியோ ரவுண்ட் நெக்கு ஒரு 3/4 ஸ்லீவ்ஸோ அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. நம்மளோட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு சின்ன ஒர்க்கை வந்து போட்டு வச்சுருப்போம். நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போகிறோம்னா, எங்களோட கார்மெண்ட்டை வந்து நாங்கள் இன்ஷூர் கூட வந்து பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் 3 months யூஸ் பண்ணிவிட்டு கூட எங்கிட்ட சென்ட் பண்ணலாம். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட்டில் சிங்கேஜஸ்ன்றது 0, கலர் கேரண்டின்றது 100%. ஸோ இப்போ சென்னையிலேருந்து நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை நாளில் எனக்கு கிடைக்கும் என்னோட ட்ரெஸ்? எங்ககிட்ட ரெடி ஸ்டாக் இருந்தால் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே கிடச்சிரும். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ 3 to 7 daysல? 3 to 7 days. உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இதுதான் மோட்டோனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோட்டோன்றது வந்து 13 years of failures தான் என்னோட மோட்டோ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஷோவில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் விமன் கிளாத்திங். ஹியர் வி ஹாவ் ஹென்ரி சார் ஃப்ரம் கேர்லி கலர்ஸ். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு வந்து முதல் விஷயம் உங்களோட பேஜ் பார்க்கும்போது தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஏன்னா ஒரு ரெகுலர் குர்த்தா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பேசிக் ஐடியா எப்படி வந்துச்சு இந்த பிஸ்னஸ்க்கு? பேசிக் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவையோ அதுதான் மற்றவங்களுக்கு தேவைன்றது தான் என்னோட விஷயமா இருக்கும். எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் என்னோட அப்பா அம்மா வந்து எனக்காக ஒரு துணி எடுத்து எனக்காக தைச்சி கொடுப்பாங்க. அந்த தைச்சி கொடுக்கும்போது அதை நான் மட்டும்தான் போட்டுட்ருப்பேன். ஸோ வேறு யாரும் அதை போட்டுட்ருக்க மாட்டாங்க. ஸோ அது நான் தனித்துவமாக தெரிவேன். ஸோ நான் அதுக்கப்புறம் ரெடிமேட்ஸ்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம நிற்கிறோன்னா நம்மள மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் போட்டுட்டு நிற்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து நான் போடுறத வந்து மற்றவங்க போடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றது என்னோட ஐடியாஸ். ஸோ எல்லாருடைய பிஸ்னஸ்லையுமே வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மோட்டோ இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இதுதான் மோட்டோனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோட்டோன்றது வந்து 13 years of failures தான் என்னோட மோட்டோ. ஓகே, அதுதான் என்னோட மோட்டோவே. ஓகேங்களா? ரீசெண்டாக தான் இந்த கேர்லி கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பிராண்ட்ஸ், அதாவது நோன் பிராண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். ஸோ பெங்களூரில் வந்து நான் வந்து அந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்குலாம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ 13 இயர்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா? ஸோ கிளாத்திங்கில் வந்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க இந்த ஸோ பிஸ்னஸ்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை. ஸோ ஈவன் என்னால் வந்து ஒரு டெனிம் கூட என்னால் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து டெக்னிக்கலி வந்து என்னால் டை பண்ண முடியும், பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு வந்து தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு டவுட் வருது இப்போ. என்னன்னா நான் வந்து இப்போ மால் போய் ஷாப்பிங் பண்றேன்னு வைங்க, இல்ல ஃபாரின்ல போய் வாங்குறோம் அப்படின்னா அங்க இருக்க அந்த கிளாத்ஸ் ஆகட்டும், இல்ல என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்தியன் மணி விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நாங்க அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஈவன் ஃபார் சம் நோன் பிராண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தா நாங்க வந்து யோசிக்கிறோம் இது நிஜமாவே அது குவாலிட்டிக்கு ஏற்ற காசு தானா அப்படின்லாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் நாங்க அவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் கேட்கறேன். அது டெக்னிக்கலி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு 100 கார்மெண்ட் தைக்கிறாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச டிஃபெக்ட்ஸை மட்டும்தான் அவங்க எடுத்து ஓரம் வைப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல்ஸோ நீங்க வெளியில போயிட்டு நீங்க வாங்குறியோ, ஒரு மால்ஸ் போயிட்டு நீங்க வாங்குறீங்களோ, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளாத்திங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 100 கார்மெண்ட் பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு 60 கார்மெண்ட் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ ஈவன் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள் குவாலிட்டி வைஸா சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ உங்களுடைய பிராண்ட்ல நான் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா என்ன ரேஞ்ச்ல இருந்து உங்களுடைய பிரைசஸ் இருக்கு? ஸோ என்னோட ப்ரைசிங் ரேஞ்ச் வந்து 299 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 299 ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகணும். அது வந்து ஒரு பட்ஜெட்கான
இதுவாகவோ இல்லை வந்து அது ஒரு குவாலிட்டியான கம்மியாகவோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் என்கிட்ட முதல்ல கேட்டீங்க, எனக்கு ஒரு மால்ஸில் போயிட்டு வாங்குறதோ இல்லை வெளியில் போயிட்டு வாங்கினாலோ நீங்கள் என்ன குவாலிட்டி அங்கே அதில் பார்ப்பீங்களோ அதுதான் இந்த 299லையும் இருக்கும். பட் எங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தோணும் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் சீப்பா கிடைச்சாலும் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நாங்களே ஒரு அசம்ஷன் வச்சிருப்போம். ஸோ 300 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளா அது ஒரு 2 மாசம் தான் போட முடியும், கலர் போயிடும், ஃபேட் ஆயிடும், அந்த மாதிரிலாம் நாங்க யோசிக்கிறோம்ல. ஸோ அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்றீங்க? இந்த மாதிரி இருக்க செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை எப்படி ஓவர் கம் பண்றீங்க? இப்போ உமன் கார்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு என்ன குர்த்திஸோ என்ன வாங்கினாலும் ஒரு ரவுண்ட் நெக்ன்றது தான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் அதை வந்து அந்த 299 வந்து இது வந்து ஒரு நல்ல கார்மெண்ட் தான் அப்படின்றது எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னா, ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரே மாதிரியான விஷயங்கள் எங்களோடதுல வந்து இருக்காது. ஒரு 290னா ரொம்ப ஈஸியாக தைச்சிடுற மாதிரியோ ரவுண்ட் நெக்கு ஒரு 3/4 ஸ்லீவ்ஸோ அவ்வளோதான் வச்சிருப்பாங்க. நம்மளோட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு சின்ன சின்ன ஒர்க்கை வந்து போட்டு வச்சிருப்போம். ஸோ அதை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு யூனிக் லுக்கோ தான், அந்த 299 இருந்தாலும் ஒரு யூனிக் லுக்கோல தான் இருக்கும். ஒரு சில கிளாத்ஸ் நாங்க வாங்கும் போதே சொல்லுவாங்க, இது வந்து நீங்க மந்த்லி 1 வாஷ் தான் பண்ணணும், அதுக்கு மேல பண்ணீங்கன்னா அது ஃபேட் ஆயிரும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களுடைய பிராண்ட்ல? இல்ல, என்னோட பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போறோம்னா, எங்களோட கார்மெண்ட்டை வந்து நாங்க இன்சூர் கூட வந்து பண்ற மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம். ஸோ நீங்க 3 months யூஸ் பண்ணிட்டு கூட எங்கிட்ட சென்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்டபிள்ன்றது நீங்க திருப்பி வேற ஒரு பொருளை கூட நீங்க வாங்கிக்கலாம். சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட்ல சிங்கேஜஸ்ன்றது 0, கலர் கேரண்டின்றது 100%. ஸோ ஒரு கார்மெண்ட் வாங்குறீங்கன்னா இதை வந்து ஒரு 3 months விமனோட மென்டாலிட்டி இப்போ வந்து ஆன்லைனில் வாங்குறவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு 3 months யூஸ் பண்ணால் போதும், இந்த ரேட்டுக்கு இதுதானே அப்படின்வாங்க. என்னோட விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 years கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்ன்றதுனால எனக்கு வந்து மார்க்கெட்டில் நான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வர மாதிரி ஆளாக இருக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டின்றது ரொம்ப மெயின். அதில் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கணுன்றது ரொம்ப மெயின். இப்போ நீங்கள் வந்து இ-காமர்ஸ் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இதை கேட்குறேன். பொதுவாக நாங்கள் ஒரு கடைக்கு போகிறோன்னா அங்கே போய் ட்ரெஸ் நாங்கள் வந்து வி கேன் ஃபீல் இட், அதை தொட்டு பார்த்து என்ன கிளாத் என்ன மெட்டீரியல்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பட் அதுவே ஆன்லைன் ஷாப்பிங்ல எங்களால் அதை தொட்டு பார்க்க முடியாதுல்ல எந்த ட்ரெஸ்ஸையுமே. ஸோ அது வந்து ஒரு இ-காமர்ஸ் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் மேனா அதை எப்படி நீங்கள் என்ன ஃபீச்சர் கொடுத்து நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுறீங்க? அந்த விஷயம் ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஒருத்தங்க இப்போ நீங்கள் வந்து ரியல் டைம் இதை பற்றி சொல்கிறீங்க. ஆன்லைனில் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து 100% காட்டனுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம விற்கிறோம். ஸோ இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ எத்தனை நாள் ஆகும்? நீங்கள் ஒரு குர்த்தா பண்ணுறீங்கன்னா எத்தனை நாள் ஆகும்? பேசிக்கலாக எங்களோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, என்னோடது வந்து மோஸ்ட் 90% வந்து வியூவர்ஸ் கிட்ட இருந்தான் நேரடியாக வந்து தான் நான் வந்து எடுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு அது பிடிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு பிடிச்சாதான் நான் அதை வாங்குவேன். வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு என்னோட ப்ராசஸ் என்னவா இருக்கும்னா, அந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் வாஷ் பண்ணி அது சிங்கேஜ் ஆகாத அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபேப்ரிக்கே நான் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் சொல்லுவோம். கன்சப்ஷன் சொல்லும்போது இங்கே நான் வந்து 2 விதமான விமன் கார்மெண்ட்டில் நான் என்னோட இதில் பர்சனலாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் வந்து விமன் கேர்ள் அப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 18 to ஒரு 35-30 அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ விமன் போது மெஷர்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அதை ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்ப்பேன். அதுக்கு அடுத்த விஷயம் தான் வந்து ஸ்டிச்சிங், ஸோ ஓவர்லாக்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். என்னோட ப்ராசஸில் வந்து 100% நீங்கள் ஒரு ஒரிஜினல் கார்மெண்ட் நீங்கள் வாங்குறீங்க, என்னோட 299 ப்ரைஸிங் இருக்கிறது, நீங்கள் வெளியில் வாங்குறீங்க அந்த ஃபீலோட அந்த ஃபினிஷிங்கோட இருக்கிறது உங்களுக்கு 1000 rupees கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த கேர்லி கலர்ஸ் பற்றி பேசணும். இப்போ உங்களை பற்றி பேசியே ஆகணும். நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த கனவை எப்போ வந்து யோசிச்சிங்க? அது எப்போ வந்து நடந்துச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு? கனவுன்றது வந்து இது எனக்குள்ளேயே என்னோட பிளட்லேயே இருக்க விஷயம். பிகாஸ் ஃபேஷன்ன்றது நான் ஒரு சென்னை பாய், அதனால் எனக்கு ஃபேஷன்ன்றது வந்து என்னோட ஆல்ரெடி என்கிட்ட இருக்க விஷயம். ஸோ அப்படி தான் எனக்கு அது ஸ்டார்ட் ஆச்சு. இது எனக்கு ஒரு 15 yearsலேருந்தே அந்த மைண்ட் செட் எனக்கு தேவையான எப்படி வேணுன்றதை நானே எனக்கு தைச்சு போட்டுப்பேன். எனக்கு இப்படி தான் எனக்கு வேணும், மற்றவங்கிட்ட நான் வந்து தனியாக தெரியணும், இப்படி தான்
இருந்துப்பேன். அதனாலயே அந்த ஐடியா வந்துருச்சு. ஆமா ஆமா. ஆனா நமக்கு ஒரு கனவு இருக்கும், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் நான் ப்ராப்பரா வந்து நான் அதை கத்துக்கல. இது நான் ப்ராப்பரா கத்துக்கலன்னும் போது ப்ராப்பரா வந்து எனக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் எனக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போதே என்னோட அப்பா அம்மா என் கூட இல்லை. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தேவையான விஷயங்களை என்னால் வந்து இது பண்ணிக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களா வந்து நானா அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானா கத்துக்கிட்டது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. கிளாத்திங்னு வரும்போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதாவது டிஷர்ட்ஸ் பண்ணுவாங்க, ட்ராக்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்றாங்கல்ல. வை பர்டிகுலர்லி விமன் ஏன் வந்து அப்படி சூஸ் பண்ணி? பர்டிகுலர்லி விமன் அப்படின்னும் போது என்ன மென்னா இருந்தாங்கன்னா, இப்போ மென்னோட என்ன பொருள் மென் யூஸ் பண்ணாலும் அது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் அது. ஸோ ஈவன் நீங்கள் இங்கே இந்தியாவில் ஒரு ஷூ வாங்குறீங்கன்னா அது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த ஷூவை நீங்கள் வாங்க முடியும். இந்தியாவில் ஒரு பிளேட் வாங்குறீங்கன்னா அந்த பிளேடு வேர்ல்டு வைட் எங்கே போனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அவங்கள ஃபில் பண்ணுறதுக்கு. என்னன்னா வந்து என்ன ப்ராடக்ட் நான் வந்து இந்தியாவில் நான் ஒரு சென்னையில் உட்காந்து பண்ணாலும் அது ஒரு டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ நான் வந்து நான் வளர்த்துக்கணும்னு நினைச்சாலும் வேர்ல்டு வைடு இருக்க எல்லாருக்கிட்டையும் நான் காம்பவுண்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ விமன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சர்ஸ். ஸோ வேற மாதிரி கார்மெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்ச ஊர் சென்னை, எனக்கு வந்து தெரிஞ்சது தமிழ்நாடு. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விமனுக்கு வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் உமனோட சக்ஸஸ். நான் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் எடுத்து வந்து இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கவங்க வாங்க மாட்டாங்க. டொமஸ்டிக்காக அவங்களுக்கு என்ன கலர்ஸ் இங்கே பிடிக்கும். ஸோ இது இருக்குல்ல, என்னோட டொமைன் ரொம்ப சின்னதுபடுத்திக்கிட்டேன். அவங்கள பற்றி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். இவங்களுக்கு இதுதான் தேவை. ஸோ இங்கே இருக்கிறத மட்டும் கொடுத்தா நம்ம போதும். ஈவன் சென்னைன்னு பிரிச்சுக்கிட்டாலே இங்கேயே வந்து ஃபேஷன் வேற. அண்ணா நகருக்கும் பெசனருக்கும் ஒரே ஃபேஷனாக இருக்கும். அண்ணா நகர் பக்கத்தில் இருக்க அம்பத்தூரில் இருக்க ஃபேஷன் வேறையா இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஷாப்ஸ்லேயே வந்து செல்லிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத வந்து நானே சூஸ் பண்ணிக்கிட்டேன். விமன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் விமனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பட் ஒரு சில பேர் வந்து இன்னுமே எப்படி இருக்காங்கன்னா, நம்ம ஒரு காஸ்டியூம் போடுறோம்னா அதுல அந்த பிராண்டோட நேம் இருக்கணும், நம்ம வந்து எல்லாமே பிராண்டடா போடணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அது பிரைஸியாவே இருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து இப்போ சாதாரண ஒரு ட்ரெஸ்லயுமே அதே குவாலிட்டி இருந்தா கூட அந்த பிராண்ட் நேம் முக்கியம்னு பாக்குறாங்கல்ல. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பிராண்ட் நேம் வந்து விமன் கிட்ட வந்து என்னன்னா வந்து ஒரு விஷயம் இருக்கு. மென் கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அவங்க மட்டும்தான் அதை போட்டுட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க போட்டுட்டு இருந்தா அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. விமன் வந்து மற்றவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. 4 பேர் போட்டுட்டு இருந்தாதான் அதை தான் அவங்க வந்து வேணும்னு கேட்டு போடுவாங்க. பிராண்டடா இருக்கணும்னு இங்க இருக்க விமன் எனக்கு என்னோட இதுல வந்து எனக்கு அப்படி ஃபீல் பண்ணல. பிகாஸ் நான் வந்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கார்மெண்ட் பண்ணல. அதனால உங்களுக்கு இப்போ நீங்க பண்றதெல்லாம் குர்தாஸ் மாதிரி இருக்கனால நார்மல் ஒரு ஹோம்லி கேர்ள்ல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள்ல இருந்து யார் வேணா வாங்கலாம். இல்ல, என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வேர் அண்ட் காலேஜ் வேர். என்னோட ஏஜ் கேட்டகரி 18 to 35. ஸோ இதுதான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸும் இவங்க தான். ஸோ வெஸ்டர்ன்னு போகும்போது நான் வந்து கவுன்ஸ் பண்ணுவேன். மோர் தென் தட் கவுன்ஸ் வந்து நான் வந்து பாட்டம் கூட பண்ண மாட்டேன், பேண்ட்ஸ் அதெல்லாமே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து 299 ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்க முடியுதுன்னா ஏன் வந்து அதே ப்ராடக்ட்டை 2000 3000 ஏன் அப்படி விற்கிறாங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பேசிக்கலாகவே வந்து நான் வந்து ஸ்ட்ராங் இன் டெக்னிக்கல். எனக்கு இது தெரியும். நான் ஜாஸ்தி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு மாஸ்டர் கட் பண்ணுறாங்க, ஃபேப்ரிக் கட் பண்ணுறாங்கன்றதுல தான் அடுத்தவங்களோட அங்கேருந்து தான் மற்றவங்க வேலை என்னோட இதில் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வேலையும் நானே செய்கிறேன். இதில் இருக்க முன்னாடி இருக்க வேலை எல்லாத்தையும் நானே தான் செய்யறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. 299 கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ சென்னையில இருந்து நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா எத்தனை நாள்ல எனக்கு கிடைக்கும் என்னோட ட்ரெஸ்? எங்ககிட்ட ரெடி ஸ்டாக் இருந்தால் இமீடியட்டா நெக்ஸ்ட் டே கிடைச்சிரும். ஓகே, ஒன் டே கிடைச்சிரும். ஸோ எங்க லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எங்களோட செகண்ட் மந்த் ஆஃப் இ-காமர்ஸ் தான் லாஸ்ட் மந்த். எங்களோட ப்ராடக்ட் செல்லிங்கே வந்து 900+ ப்ராடக்ட் செல்லிங். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 1 வீக், அதாவது 3 to 7 daysன்றது நாங்கள் வந்து டெலிவரி டைம், டிஸ்பேச் டைம்ன்றதை வச்சிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆர் ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ 3 to 7 daysல. 3 to 7 days. வாவ், தட்ஸ் ரியலி கிரேட். அப்போ நான் எந்த மூலைக்கு போனாலும் கால் பண்ணி நான் ஆர்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வந்துடும்.
ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன கேட்க தோணுச்சுன்னா, லைக் இந்த ப்ராசஸ்ல வந்து நீங்க சொன்னீங்க, நானே முதல்ல கொஞ்சம் வேலைய பார்த்துருவேன் அப்படின்னு. பட் அது உங்களுக்கு ஹெக்டிக்கா இல்லையா? ஏன்னா கிளாத்திங்னு வரும்போது நெறைய விஷயங்கள் நீங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்க ஒரு ஆளா எப்படி இல்ல பார்க்குறீங்க? யூனிக்ன்றது வந்து நான் ஒரு மணி போட்டு மணி எடுக்கிற விஷயமா இருந்துச்சுன்னா, அந்த நான் யூனிக்னஸ் எடுத்துன்னு வந்து குடுக்க முடியாது. ஸோ நான் உட்கார்ந்து ஒர்க் பண்ணா மட்டும் தான் அந்த யூனிக்னஸ குடுக்க முடியும். ஸோ டெய்லர்ன்றவங்க என்ன குடுத்தாலும் அவங்க தைக்க தான் போறாங்க. மாஸ்டரும் என்ன குடுத்தாலும் கட் பண்ண தான் போறாங்க. அந்த யூனிக்னஸ் எங்க கொண்டு வர முடியும்னா, நான் உட்கார்ந்து அதுக்கு ஒர்க் பண்ணா மட்டும் தான் முடியும். ஸோ உங்களுக்கு இருந்த அந்த ப்ரீவியஸ் நாலேட்ஜ் வச்சு நீங்களே ஒர்க் பண்ணி அந்த யூனிக்னஸ் குடுக்குறீங்க ஆமா, மக்களுக்குவா? ஆமா. எப்பயுமே வந்து விமன் எப்படின்னா, என்ன ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா, அதுக்கு ஆஃபர் வருமா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ நீங்க வந்து என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் குடுப்பீங்க எங்களுக்கு? ஆஃபர்ஸ் வந்து 1+1 குடுக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா, அதுக்கு ஒரு மினிமம் ஒரு கேரண்டி அமௌண்ட் ஒண்ணு பே பண்ண சொல்றோம். ஸோ அது 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் பண்ணி புது ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வரப்போறோம். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல. ஆ. ஓகே. ஸோ இத்தன நாள் வந்து இது ஆன்லைன் அண்ட் காமர்ஸா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து புதுசா கடை எதுவும் திறப்பீங்களா? நாங்க நேர்ல வந்து வாங்கலாமா? ஸோ இங்க வந்து காமர்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து 50% கிளைண்ட்ஸ் தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரண்டி அவங்களுக்கு வந்து ஏன்னா நெறைய இடத்துல வந்து அவங்க குடுக்குறாங்க, வாங்குறாங்க. அது அவங்களுக்கு வந்து சேரல. அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால, ஆம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஷாப் இருந்தா நல்லா இருக்கும்னு வந்து என்கிட்ட கேட்கறவங்க நெறைய பேர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டோர் இந்த மந்த் நாங்க வந்து லான்ச் பண்றோம் சென்னையில. ஃபியூச்சர்ல ஏதாவது ரெண்டல் காஸ்டியூம்ஸ்லாம் குடுக்கலாம்னு ஐடியா இருக்கா? இல்ல எங்களோடது மோஸ்ட்டாவே எல்லாமே வந்து காட்டன் குர்தீஸ் இருக்கும்போது அந்த அது மாதிரி இருக்கனால. பட் ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. பிகாஸ் எங்களுக்குலாம் தேவைப்படும். நாங்க வந்து ரெண்டல்ல கூட எடுப்போம். ஓகே. இதுக்கப்புறமா வந்து உங்களுடைய இந்த பிராண்ட என்ன மாதிரி லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றது வந்து சென்னை ஃபுல்லாவே வந்து ஸ்டோர்ஸ் கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோர் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மொத்த கான்சென்ட்ரேஷன் வந்து ஸ்டோர்ஸ் தான். சோ இப்போ இந்த கடைக்கு அப்புறமா இன்னும் பில்ட் பண்ணனும்னா ஏதாச்சும் பிரான்சைஸ் ஐடியாலாம் இருக்கா? பிரான்சைசி குடுக்குற ஐடியா எங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கான அப்ரோச்சும் எங்களை வந்து இப்போதுலேருந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ அது இல்லாத வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கார்மெண்ட் வேணும், உங்களோட ஸ்டோர்ஸ்க்கு வேணும், இல்லை வந்து உங்களுக்கு இப்போ நான் பேசின மாதிரி ஃபீடிங் டாப்ஸை பற்றி பேசணும். ஃபீடிங் டாப்ஸ் வந்து எங்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீடிங் டாப்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஃபீடிங் டாப்ஸ் மொத்தமாக வேணும்னா கூட எங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்லை உங்கள் பிராண்டில் கூட வேணும்னா கூட நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஃபீடிங் டாப்ஸ் மட்டும் ஓ தட்ஸ் கிரேட். இப்போ நீங்க வேற ஒரு பிராண்டுக்கு வேணும்னாலும் நீங்க பண்ணி பண்ணி கொடுக்க ரெடியா பண்ணி இருக்கீங்க. பண்ணி கொடுப்போம். So it's all about manufacturing. ஆமா. Right? ஆமா. Throughout this journey நீங்க வந்து நீங்க கத்துக்கிட்டத வச்சு இந்த யூனிக்னஸ் கொடுக்குறீங்கல்ல, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். கிளாத்ஸ்ல வந்துட்டு இப்போ நான் இப்போ கேஷுவலா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். எனக்கு இதுல ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். எனக்கு வந்து என்னடா இது இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்க எப்படி வந்து இதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம்ல இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் உங்ககிட்ட நான் ஒன்று சொன்னேன். நாங்கள் வந்து 2 விதமான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம். சொல்லி ஒன்று வந்து கேர்ள், இன்னொன்று விமன். ஸோ இதில் தான் நம்ம வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ எங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு விஷயமே அதில் தான் நாங்கள் எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு. எப்படி கொடுத்தா வந்து கரெக்டாக இருக்கும், இந்த சைஸ் பிரச்சனைகள் இருக்கும். மென்னும் போது அது பிரச்சனை இல்லை, விமன் போது அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எங்ககிட்ட இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இனிஷியலி உங்களுக்கு வந்து காமர்ஸோ இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. எங்களுக்கு நிறைய கிளாத்திங் பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த காம்படிஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கு காம்படிட்டர் நான் வச்சுக்கவே மாட்டேன் எப்பவுமே. என் மைண்ட் செட்டை ஏற்றிக்க மாட்டேன். என்னை சுற்றி இருக்கவங்களை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய் இதெல்லாமே கற்றுப்பேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்க விமன் கிட்ட தான். அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, எதை மோஸ்ட்டாக வந்து அவங்க என்ன மாதிரி நெக்ஸ்ட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் இது பண்ணி நான் அங்கே தாங்க இது பண்ண தவிர என்னை சுற்றி இருக்க காம்படிட்டர்ஸோ இவங்களை பற்றியோ நான் எனக்கு என்னை சுற்றி இருக்க கம்பெனிஸ் கூட எனக்கு யாரையும் தெரியாது. ஸோ நீங்க வந்து யாரையும் காம்படிட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம வேலையை நம்ம பண்ணா அது கரெக்டாக நடக்கும். என்னோட காம்படிட்டர் நான் தான். நீங்க அடடா என்ன ஒரு ஃபிலாசபிக்கலான டேர்ம் இது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நான் 299 ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏதாச்சும் இருக்கா? மேக்ஸிமம் ப்ரைஸ் எங்களுக்கு 999. ஆமா. ஓ நான் வந்து 299 to 999 என்ன காஸ்டியூம் வேணா ஆர்டர் எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ விமன் கிளாத்திங்னு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ட்ரெஸ் கொடுக்கணும்ல. அது போஸ்ட் பிரெக்னன்சியோ ப்ரீ பிரெக்னன்சியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸ் கொடுக்கறது அதுவே ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஸோ அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்றீங்க? இல்லை நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு வந்து எனி டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ல நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபீடிங் கவுன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட அவைலபிளாகவும் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காகவே வந்து செப்பரேட் ஃபீடிங் கவுன்ஸ்னே ஒன்று இருக்கு. தனியாக ஃபீடிங் கவுன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ விமன் கிளாத்திங் மேனுஃபேக்சர் அப்படின்னாலே நம்ம வந்து கேர்லி கலர்ஸ்க்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணி இதே மாதிரி வந்து இன்டர்வியூ கொடுங்க. ஐல் பி வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.
Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in.